ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். உங்க நண்பர் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்களே, நாம உரையாடியதை தொடர்ந்து. ஆமா, முந்தா நாள் நம்ம உரையாடினதுல அந்த ரஷ்யாவில் வந்து யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஃபார் விமன் அவங்க தான் முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம் வந்து கொடுத்ததுங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அது கரெக்டு தான், நம்ம பொசிஷன் கரெக்டு தான். ஆனால் ஒருவேளை ஒரு தொனி இருந்திருக்கிறதுல ரஷ்யா தான் முதல்ல விமனுக்கு வந்து இது கொடுத்தாங்க, ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்கங்கிற ஒரு தொனி இருந்திருக்க முடியும். அதனால ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் ராஜன் வந்து என்கிட்ட வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 1920-21 விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஆனால் எப்படிப்பட்ட விமனுக்கு, எப்படிப்பட்ட ஆண்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரியான பெண்களுக்கு, ப்ராப்பர்ட்டி கிளாஸு, எஜுகேட்டட் கிளாஸ், இந்த 2 பேருக்கும் உண்டு. எல்லா விமனுக்கும் சொல்லி கிடையாது. ஆனால் அது நிச்சயமாக ஒரு சீர்திருத்தம் தான். ஆண்களை பற்றி மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சொசைட்டியில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 1920-21 வந்து ஆண்களுக்கு நிகராக விமனுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. இந்த 1920-21 வந்து இவங்களுக்கு பின்னாடி தான், ரஷ்யாவுக்கு பின்னாடி தான். ரஷ்யா வந்து ஆமாம், ரஷ்யாவுக்கு பின்னாடி. அமெரிக்காவில் வந்து சில மாநிலங்கள் வந்து 1869 இருந்து விமனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சில மாநிலங்கள். அது எப்படின்னா, அப்போ இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாடு, கேரளாலாம் கொஞ்சம் ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டு. அதே மாதிரி ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டாக நீங்கள் வந்து யூபி இவங்களையெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து உள்ளாட்சித்துறை அமைப்புகளில் வந்து விமனுக்கு வந்து 50% விழுக்காடு கொடுத்துருக்கோம், ரிசர்வேஷன். இப்போ அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் கிடையாது. 33 கொடுத்ததுக்கே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க மாநிலங்கள் நிறையா இருக்காங்க. ஏன்னா 33 வந்து அனைத்து இந்திய சட்டப்படி, ஆல் இண்டியா லா படி, பார்லிமெண்ட் இயற்றின சட்டப்படி வந்துருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை மீறி இங்கே வந்து 50% வந்து விமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அமெரிக்காவிலேயும் வந்து சில ஸ்டேட் வந்து ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டில் வந்து 1869 இருந்தே கொடுத்துருக்காங்க. ஆனால் அமெரிக்கா முழுமைக்கும் இதுக்கு யூகே முழுமைக்கும் அப்படின்னு சொல்லி வந்தது இவங்களை பார்த்து தான், ரஷ்யாவை பார்த்து தான், சோவியத் ரஷ்யாவை பார்த்து தான், அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு துணி இருந்திருக்கக்கூடும். சோவியத் யூனியன்ல தான் முதலாக உலகத்திலேயே விமன் ரைட்ஸ் வந்ததுன்னு சொல்லி ஒரு துணி இருந்திருக்க முடியும். அதனால அதை கரெக்ட் பண்றதுக்காக சொன்னேன். அதாவது ரஷ்யால லெனின் வந்ததுக்கு பிறகு, போல்ஷிக்குகளுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு பெண்களுக்கான வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் பிரிட்டன்லயும் அமெரிக்காலையும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பேசணும் சார். உலகத்திலேயே லெனின் தான் முதல்ல கொடுத்தாருன்னு நம்ம பேசல. இருந்தாலும் ஆனா அமெரிக்காவிலேயே சில மாநிலங்கள் 1869 முன்னாலே ஒரு முழுமையான நாடாக அமெரிக்கா வந்து சட்டம் இயற்றினது, அமெரிக்க ஐக்கிய நாடு சட்டம் இயற்றினது வந்து லெனின் போட்டதுக்கு அப்புறம் தான். இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுதுன்னா, இந்த இது விலை மதிப்பற்ற பொருட்கள் வந்து கலைஞர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதை ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிற பிஜேபி வந்து தங்களுடைய எலெக்ஷன் ப்ராமிஸ் அத்தனையும் விலை மதிப்பற்ற பொருட்களை வந்து அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, அது மாதிரி தான். ஏன்னா ஆட்சி தங்கள் கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிற அச்சம். அதே மாதிரி தான் லெனின் வந்த உடனே, ரஷ்யாவில் வந்து அவர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே மற்ற நாடுகளுக்கு வந்து நம்முடைய ஆட்சி நம்ம கையை விட்டு போயிடும், அதாவது எந்த குழுமங்கள் ஆட்சி புரிகின்றனவோ அந்த குழுமங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி they made it broad based. எல்லா பெண்களுக்கும் வாக்குதான். அது உண்மை, மறுக்க முடியாது. அதான் விலையில்லா பொருட்கள் கொடுக்கறத வந்து இன்னும் வந்து சிரிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத சுட்டி காட்டிட்டீங்க. ஆமா, நீங்க சொல்ற நண்பர் வந்து ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன். ஆமாங்க, அவரா சார்? நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர். அவர்தான் நீட்டை பத்தி அந்த அற்புதமான குழு தலைவராக இருந்தார். மிக அற்புதமான ஒரு அறிக்கை அந்த அறிக்கை அவர் கொடுத்தது. ஏன் அற்புதமான அறிக்கைன்னா, ராஜஸ்தான்ல உள்ள கோச்சிங் சென்டர் தப்புன்னா நாமக்கல்ல உள்ள கோச்சிங் சென்டரும் தப்பு தான். அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார், முக்கியமான பாயிண்டா. நமக்கு வந்து இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் மூலம் தான் வருவாங்க, கோச்சிங் சென்டர் இருந்தா தான் அதை பயன்படுத்தினவங்க தான் வருவாங்கங்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த அறிக்கையில தெளிவாக கூறப்பட்டது. ஓகே சார். கர்நாடகாலையும் நேற்று இந்த பெருந்தொற்று ஒன்று
ஆமா. பற்றி ஆனா கொண்டது அப்படின்னு ஆமா. செய்திகள்ல அட்லீஸ்ட் பார்க்க முடியுது. கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரல. நான் வரவே மாட்டேன்னு வரல. அவர் சொல்லல. ஆமா. வந்துட்டு சொல்லல. படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நேற்று காலையில அது கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இல்லையான்னு நம்ம பேசணும். அது நடக்கிறதுக்கு பேசுங்க. முன்னால. ஆமா. ஆனா அவர் வந்து அதை கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸாக இல்லாமல் தவிர்த்துட்டாரு. வந்து 3 வரிகள் அவர் எழுதிட்டு வந்த 3 வரிகள படிச்சுட்டு அ வெளிநடப்பு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதனால தொடர்ந்து தமிழ்நாடு, இல்ல அது கேரளா மட்டும் இல்ல. அவர் தன்னுடைய உரைய படிச்சது வந்து இது இட்ஸ் இன்சல்ட் டு த கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் கோயிங் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன். அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஆமா. அதான் கவர்னர் படிக்கிறாருங்கிறதுனால வந்துங்க, இப்ப இது ரொம்ப சுருக்கம் ஒண்ணு சொல்றேன். நான் மாவட்ட ஆட்சியரா இருக்கேன்னு சொல்லுவீங்க. மாவட்ட ஆட்சியராக நான் செய்யும் எந்த செயல்களும் பாலச்சந்திரன் செய்யறது கிடையாது. அது மாவட்ட ஆட்சியர் செய்யறது தான். அது மாதிரி கவர்னர்ங்கிறது வந்து இந்த அரசுடைய ஒரு அங்கமாக, அரசுடைய நலத்திட்டங்கள், அவர்கள் செய்த சாதனைகள், அவர்களுடைய கொள்கை பிரகடனங்கள். இத சொல்றத கவர்னர் மூலமா சொல்றாங்க. அவ்வளவுதான். கவர்னர் மூலமாக அந்த காலத்துல வந்து அந்த இவர் பாரசீக கவிஞருடைய பேர மறந்துட்டேன். அவர் சொன்னாரு. உமர் கய்யாம். இவர் உமர் கய்யாம் உமர் இல்லைங்க. கய்யாம். உமர் கய்யாமா? மேபி ஆமா உமர் கய்யாம். இல்லங்க. அவர் பெரிய இவரு மேத்தமெட்டிஷியன், வானியல் வல்லுனர். சரி, அவருடைய சரி. அவருடைய கவிதை வந்து நான் வந்து மறந்துட்டேன். அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. யுவர் சில்ட்ரன் டிட் நாட் கம் ஃப்ரம் யூ, தே கேம் த்ரூ யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது மாதிரி இங்க வந்து டாகூர் பெயர்ல அந்த அதே சொற்கள் வருது சார். ஆமா. ஆனா அது சொன்னது அவர் தான். நான் அதை படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கேன். அவர் பேர் வர மாட்டேன். வந்துடும். மேபி அட் த பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் டிஸ்கஷன் வந்துடும். அந்த அதே மாதிரி தான் தி அட்ரஸ் கிவன் பை தி அட்ரஸ் கிவன் பை த கவர்னர் இஸ் நாட் ஃப்ரம் ஹிம், இட் இஸ் த்ரூ ஹிம். அவ்வளவுதான் சட்டம். இது அவருக்கு தெரியணும். அவர் மூலமாக அரசுடைய கொள்கை பிரகடனங்கள் சொல்லப்படுகின்றன. இப்ப இந்த சீசன்ல இந்த 3, அதுக்கு முன்னால ஏற்கனவே சந்திரசேகர் ராவ் இருக்கும்போது, டாக்டர் தமிழிசை அங்க ஆளுநராக இருக்கும்போது அங்கேயும் இதே பிரச்சனைகள் இருந்தது. மேற்கு வங்கத்துல இருந்தது. அது எல்லாம் மேற்கு வங்கத்துல இன்னும் தொடரும் அப்படின்னு தான் தெரியுது. அதனால இந்த கூட்டத்தொடர்லேயே கூட அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கான கருத்தை முன்வைத்து எதிர்கட்சிகளிடம் பேச தொடங்குவோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதை இல்லாமல் செய்வதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எவ்வளவு தூரம் எதிர்கட்சிகள் ஆதரிக்க போறாங்க அல்லது அரசமைப்பு சட்ட திருத்தத்துக்கு ஆளும் கட்சி எவ்வளவு தூரம் ஒத்துழைக்க போகுதுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் அத கிரவுண்ட்ல தள்ளி விட்டுறலாம். அது வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற விஷயத்த திமுக தொடங்கி இருக்கிறது. ஆமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருத்து இன்னைக்கு முதல்ல வரல. வெங்கட்ராமனே பிரசிடென்டா இருந்த போதே இதை பத்தி சொல்லியிருக்காரு. அது எனக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கு. as an individual who has faith in certain issues, who is seen in public like as a particular person. அது நான் இதை வாசிக்கிற தர்ம சங்கடமா இருக்கு. இது நம்ம கைவிட்டலன்னு அவர் ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு சார் தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகி விட்டது அப்படின்னு அவர் வந்து வீர வணக்க நாளை மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு எழுதுற கடிதத்துல ஸ்டாலின் வந்து குறிப்பிடுறாரு. தமிழ் மொழி மேல இந்திய ஆதிக்கத்தையும் தமிழர்களுடைய பண்பாட்டின் மீது ஒரு மதவெறி கலவரங்களையும் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது. இந்த எத்தனை தடைகள் இந்த மாதிரி வந்தாலும் நாம அதை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதையெல்லாம் எதிர்த்து கேட்கக்கூடிய துணிச்சலோடு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கிறது. அதனால தேர்தல் வெற்றியையும் கருத்தில் கொண்டு இந்த போராட்டங்களையும் கருத்தில் கொண்டு களத்தில் அது எப்போதும் தயாராக இருங்கள் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவர் தேர்தலுக்கு ரெடியா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமே. கடந்த சில வாரங்களாக அவர் பேசுகிற பேசலாம் வந்து, ஆனால் தேர்தலுக்கு ரெடிங்கிறது எப்படியாவது வென்று விட வேண்டுங்கிற ஐடியா இல்லை. நாங்கள் செய்த சாதனையை பாருங்கள், உங்களுக்கு செய்த சேவையை பாருங்கள், இந்த சேவைகள் தொடர்வதற்காக எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் அப்படிங்கிற பேச்சு தான் அவருடைய பேசுறது. ஏதோ களத்திலேயே திமுக இல்லாத மாதிரியும் இன்றைக்கு பிரதமர் வந்து இங்க ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை உருவாக்கி மேடையில எல்லா கட்சி தலைவர்களையும் அணிவகுக்க செய்து
தேர்தலுக்கு அவங்க தான் தயாராக இருக்கிறாங்க, தேர்தலில் அவங்க தான் வெற்றி பெறுவாங்கங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு சில ஊடகங்களும், ஹம், அந்த அணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல சில கட்சிகளும், எல்லா கட்சிகளும் இன்னும் அதுல ஆக்டிவா வரல, சில கட்சிகளும் ஆக்டிவா இருக்கிறாங்களே சார், அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க. ஆனா ஒவ்வொரு கட்சி வர்றதும் சிறுசோ பெருசோ அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு வலிமை சேர்க்குது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா எந்த அளவுக்கு வலிமை அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கிற வலிமையோட கூட கொஞ்சம் சேர்த்திருக்காங்க. இப்ப இருக்கிற வலிமை திமுகவுடைய வலிமையை விட அதிகமா இல்லை. இன்னைக்கு ஃபீல்டு ரியாலிட்டி அதுதான். ஆனா நிச்சயமா வலிமை சேர சின்ன சின்ன கட்சியெல்லாம் வரும்போது அவங்க அந்த மாதிரி அது அது வந்து ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனை வந்து காமிப்பாங்க. மிகப்பெரிய கூட்டணி அமைந்து விட்டது, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. பிரதம மந்திரி வரும்போது அதுக்கான ஒரு இது இருக்கத்தானே செய்யும். இப்போ வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு சிஸ்டம் வந்து என்னன்னா, கமிஷனர் கமிஷனர்ங்கிறது வந்து 6 மாவட்டங்களுக்கு இது சீஃப் சீனியர் ஆஃபீஸர். சீஃப் அதாவது இவங்களுக்கு கலெக்டருக்கு சீனியர் ஒரு சீனியர் அவர். அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி. இந்த 3 பேரும் இன்னைக்கு வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல உள்ள சிஸ்டம். அவங்க போனாங்கன்னா, ஒரு இடத்துக்கு கேபிட்டல விட்டு போனாங்கன்னா, அங்க போற இடத்துல அவங்களுக்கு கார்ட் ஆஃப் ஆனர் குடுப்பாங்க. காவலர்கள் வந்து கார்ட் ஆஃப் ஆனர் வந்து குடுப்பாங்க. ஒரு அமைச்சர் என்கிட்ட வந்து, நான் வந்து மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது, சீஃப் செக்ரட்டரி அத கொஞ்சம் வர வச்சிடுறீங்களா அப்படின்னாரு. அதுவும் இந்த மீட்டிங் எதுக்கு சார் சீஃப் செக்ரட்டரி வரணும் அப்படின்னேன். அவர் வந்தாருன்னா ஒரு கார்ட் ஆஃப் ஆனர் அது இதுன்னு ஒரு பரபரப்பு இருக்கும். நம்ம கூட்டத்துக்கு நல்லா இருக்கும் இல்லைங்க அப்படி. அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா 3500 காவலர்கள் வருவாங்க. லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு பரபரப்பா அன்னைக்கு இருக்கும். அத வச்சு அவ்வளவுதான் அந்த கூட்டத்துக்கான சிக்னிபிகன்ஸ். அடுத்த நாள் வந்து அது ஒட்டப்பட்ட கூட்டணி வந்து செயல்பட தொடங்காதா? ஒட்டப்பட்ட கூட்டணி செயல்படவும் செய்யலாம். எந்த அளவுக்கு வேகம் இருக்கும் செயல்ல? திமுகவுடைய செயல் வேகத்தை விட அதிகமா இருக்குமா? அதுதானே கேள்வி. செயல்படாம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. செயல்படுவாங்க. கொஞ்சம் வெளிய சொல்லிக்க முடியுமா? ஏங்க நாங்கள் ஒட்டப்பட்டு விட்டோம்னு. அது யாரையாவது மிரட்டி கூட்டு வந்தாங்கன்னா, என்னைய மிரட்டிட்டாங்க, கூட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பப்ளிக்கா ஒரு ஸ்டாண்ட் நேற்று எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் படி தான் நிப்பாங்க. நேற்று காலையில பியூஷ் கோயல், அப்புறம் பிஜேபி தலைவர்கள், நிர்வாகிகள் சிலர் எல்லாருக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் விருந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது சார். அது முழுக்க முழுக்க அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு விருந்து நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது. அந்த கூட்டணி நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு கூட அவங்க இன்னும் தயாராகவில்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அதை பார்க்கும்போது. அவங்க தயாரா இல்லையோ, இல்ல சம்மந்தப்பட்டவங்க வர்றதுக்கு தயாரா இல்லையோ, நமக்கு என்ன சார் தெரியும்? சரி சார். ஓகே. அப்ப எதுவாக இருந்தாலும் அது வந்து இன்னும் ஒட்டாமல் விலகி நிற்கக்கூடிய பக்கங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல இப்போதைக்கு அப்படி இருக்கு. நம்ம தொடர்ந்து அப்படியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்லியிருக்கேன் சொல்ல அரசியல் முடியாது. அரசியல்ல எது வேணாலும் நடக்கும். நேத்து ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தாரு. சரி அரசியல்ல தான் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டா, பிறகு எதுக்கு பேசி உங்க டயத்தையும், எங்க டயத்தையும் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. ஆனா உண்மையை தானே சொல்லணும். இன்னைக்கு உள்ள நிலைமை இப்படி இருக்கு. நிலைமை மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதனால சொல்லாமலே இருந்துட முடியுமா? இதுல மத்திய அரசினுடைய கைப்பாவைகளாகிவிட்ட அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, புலனாய்வு அமைப்புகளை வச்சு திமுகவினரை முடக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு சார். அது ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளா, இல்ல அடுத்து வரக்கூடிய சில விஷயங்களுக்கு இப்போதே வந்து எச்சரிக்கிறாரா முதலமைச்சர்? அடுத்து வரக்கூடியன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் வர்றதுக்கான ஆ. வாய்ப்புகள் இருக்கு. அந்த தேர்தல் சமயத்துல ஒரு குண்ட போடணும்னு சொல்லிட்டு, அவங்க புது புது குண்டுகளா தயார் பண்ணாங்க. அதான் ஒரிசால நம்ம பார்த்தோம்ல என்ன செஞ்சாங்க. ஒரு தமிழர் இங்க முதலமைச்சராக வருவதான ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க. பீகார்ல வந்து திமுக காரங்க வந்து வடநாட்டுக்காரங்க எல்லாம் பீகாரி எல்லாம் அடிக்கிறாங்கன்னு ஒரு குண்ட தூக்கி எதுலயும் உண்மை இருக்காது. ஆனா அப்படி ஒரு குண்ட தூக்கி பரவ கிடப்பாங்க. சனாதனத்தை பத்தி பேசினாருன்னு சொல்லி இன்னும் அதை பத்தி அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. அவரை துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி இருக்கணும். இது என்னது வம்பு? அவர் என்ன தப்பா பேசினாரு? பதவி விட்டு விலக்கணும்னு சொல்ற அளவுக்கு. ஆனா அப்படித்தான் ஏதாவது ஒண்ணு பேசி மக்களை குழப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மதுரை அமர்வுல ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில ஒரு நீதிபதி அத மாதிரி சொன்னதனுடைய விளைவாக திரும்பவும் அண்ணாமலை தொடர்றாரு. பியூஷ் கோயலே அத பத்தி பேசுறாரு சார் திரும்பவும். ஆமா. அவங்களுக்கு அது வந்து ஒரு ஆயுதமாகத்தான் இன்னும் கையில ஆமா. வச்சிருக்காங்க. கிளப்புறதுக்கு இஷ்யூ இல்ல. வேற இஷ்யூ இல்லன்னா இத ஒரு ஆயுதமா கிளப்பலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா தமிழ்நாட்டுல அந்த அது அந்த அளவுக்கு மக்கள் வந்து விவரம் இல்லாதவங்க இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விவரமானவங்கன்னு நான் சொல்லல. இங்கேயும் சினிமாக்காரங்க பின்னாடி போற புத்தி இன்னைக்கும் இருக்கு. இரேஷனலா போற புத்தி இன்னைக்கும் இருக்கு.
ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து விவரம் இல்லாதவங்களா கிடையாது. அதுல நீங்க இப்ப சொல்ற ஒரு கண்டென்ட்ட வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை சொல்லுது. அதாவது தமிழ்நாட்டை மோதல் களமாக்கிறாதீங்க. அரசியல் ஆதாயத்துக்காக இங்கு மோதல்களை உருவாக்க வேண்டாம். அப்படின்னு பியூஷ் கோயலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆனா கண்டனம் தெரிவித்து. அதுக்காகத்தான் பிஜேபி வர்றாங்க. அது அந்த மாதிரியான செயல் தான் செய்வாங்க. அதாவது இதுல வந்து பாஸ்ட் ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு. அந்த பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு பார்த்தால் அவங்க இது இந்த இது வந்து படிச்சிருக்கோம். சில புராண கதைகள்லயோ அல்லது நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே படிச்சிருக்கோம். கொள்ளைக்காரனா இருந்தவர் மனசு மாறிட்டாரு. மனசு மாற முடியும். மாறக்கூடாதுன்னு இல்லை. ஆனா கொள்ளைக்காரனா இருக்கிற வரைக்கும் கொள்ளைக்காரனா தான் இருப்பாங்க. அவங்கள வேற மாதிரி சொல்ல முடியாது. அதே மாதிரி இவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புறது தான். மத மோதலை கிளப்புறது, இன மோதலை கிளப்புறது. இது மாதிரி பண்றதை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். அந்த கிறிஸ்தவ நீங்க பாதிரியார் சொல் உயிரோடு எரிச்சாங்க ஒரு எரிக்கலையா? ஆமா. அது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நீங்க சொல்ற அதே கருத்துக்களை அந்த அறிக்கையில சிபிஐ குறிப்பிடுகிறது. அதாவது சமூகத்தின் ஒரு பகுதி மக்களை வந்து சமூக வட்டத்துக்கு வெளியில நிறுத்தின சமூக புல்லுரித்தனமான புரோகித கருத்துக்களுக்கும் புராண புரட்டுகளுக்கும் எதிராக அறிவியல் கண்ணோட்டத்தையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் ஒரு நூறாண்டாக பரப்பி வருவதில் திராவிட இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவர்களை இழிவு செய்யும் விதமாக பாஜகவினர் பேசுவது முறையல்ல அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. ஆமா, உண்மைதான் சொல்லுது. கொள்கை ரீதியாக மோத முடியாதவங்க இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கீங்களா, அந்த டிவி டிபேட்லாம் எனக்கு அது சலிச்சு போச்சு. அதாவது ஒன்று இது பண்ண முடியலைன்னா, நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா, அடுத்து வந்து அவர் ஆரம்பிக்கிறதே அப்படி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இல்லாமல் இருந்தாங்க. பாலச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் கருத்தை ஆபீசர் சொல்றாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல சார். ஐஏஎஸ் ஆபீசர் என்று அழைக்கப்படுகிற ஒருவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, யூபிஎஸ்சி இவரெல்லாம் எப்படி ஐஏஎஸ் ரெக்ரூட் பண்ணாங்க? இப்ப யூபிஎஸ்சியே கொஸ்டினபிள் ஆக்கிட்டாங்க. இவரெல்லாம் எப்படி? இது மாதிரி நிறைய, அதாவது நான் வந்து இப்ப என்ன சொல்றேன், டிபேட்ல வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த உங்களுடைய தனிப்பட்ட தாக்குதல் வந்து என்னைய வந்து கவலைப்படுத்துறது இல்லை, அஜிடேட் பண்றது இல்லை. ஏன் நீங்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. பதில் சொல்ல திராணி இல்லாதனால இது மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறீங்க. அதே மாதிரி தான் திராவிடத்து மேல இவங்க நடத்துற தாக்குதலும் அதே மாதிரி. இது ரொம்ப 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 மைக்ரோ காஸ்மிக் லெவல்ல என் மேல அட்டாக் நடத்துற பெரிய மேக்ரோ லெவல்ல திராவிட முன்னேற்ற கழகத்து மேலேயும் திராவிட சித்தாந்தம் மேலேயும் இவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திராவிட சித்தாந்தம்ங்கிற பேர்லயோ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேர்லயோ இருக்கிற சித்தாந்தங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க. இவங்க இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் வந்து அது கிடையாது, பிறப்பிலேயே சில பேர் உயர்ந்தவங்க, பிறப்பிலேயே சில பேர் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? அது அந்த அந்த இதுல இருந்து தான் சார் ஆளுநர் செய்தா நீங்க ஏத்துக்கணுங்கிற ஆர்குமெண்ட் வருது. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, செய்தது ஆளுநர், அதை நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த ஆளுநர் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால நபர் சார்ந்துதான் உங்களுக்கு நீதி. சாதி சார்ந்தோ நபர் சார்ந்தோ தான் நீதி. அதெல்லாம் இல்லாம செய்ததுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது இன்னும் அவங்க தலையில ஏறலையா? இல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவங்க காலில் போட்டு மிதிச்சிட்டு இதெல்லாம் பேசுறாங்களா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வேடிக்கை ஒன்று சொல்லுவாங்க, ஷோ மீ த மேன் ஐ வில் ஷோ யூ த ரூல்ஸ் அப்படின்னு. ரூல்ஸ் யார் கேட்கிறாருன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்தபடி ரூல்ஸ் என்னன்னு நாங்க சொல்றோம். அதான் அவருக்கு தகுந்தபடி ரூல்ஸ் மாறிடும். இதுல என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய வீட்டு கல்யாணத்துல வந்து அவர் திருப்பதியில் போய் கல்யாணத்தை நடத்தினார் தன்னுடைய பையனுக்கு. அப்போ பிரைடு மேக்கப்புக்குன்னு சொல்லிட்டு 1800 பிரைடுக்கு வந்து நாங்கள் வந்து ஆள் கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை பார்த்தாரு. பார்த்த உடனே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தவர் வந்து, ஆமாங்கய்யா மணப்பெண் வந்து அலங்காரமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு. உடனே இவர் வந்து, அவங்க பண்ணுற அலங்காரம் மூஞ்சில் வந்து வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கய்யா, அந்த மணப்பெண்ணுடைய தங்கச்சி இருக்கு, அந்த பொண்ணே நல்லா இவளுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி விடுவா அப்படின்னு. உடனே அவரு, ஆமாங்கய்யா அதெல்லாம் எதுக்கே தேவை, அனாவசியமா பிடிச்சி அதுதான் பச்சோந்தி அப்படிங்கிற தலைமையில ஆண்டன் செக்கவ் பெயர்ல அந்த தலைப்புல அந்த பெயர்ல பச்சோந்திங்கிற பெயர்ல ஒரு சிறுகதை இருக்கு சார், ஆண்டன் செக்காவோட கதை. அது கிட்டத்தட்ட இப்படித்தான். அதை 2-3 முறை நான் மனிதாக்குள்ள பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ நீங்க சொல்லும் போது அது பொருந்துது. ஒரு நாய் வந்து ஒரு வழிப்போக்கரை கடிச்சிடும்.
ரஷ்யால, அந்த காலத்து ரஷ்யால. அப்போ போலீஸ் வந்து இவ்வளவு பொறுப்பு இல்லாம நாயை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நாய் வளர்க்கறது யாருன்னு தெரியாம நாயை குற்றம் சாட்டிட்டு இவர் அப்பாவி விக்டிம் ஆயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் பேசிக்கிட்டே உரத்த குரல்ல பேசிக்கிட்டே இருப்பாரு. பக்கத்துல இருக்கிறவர் வந்து அந்த ராணுவ தளபதியுடைய தம்பி தான் அந்த வீட்டுல இருக்காரு. நாய் அவரோடது அப்படின்னு சொன்ன உடனே டமால்னு மாறிடுவாரு. ஏய் நாய் இருக்குன்னா அதை பார்த்து நீ போக மாட்டியாப்பா அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து அது ராணுவ தளபதியோட நாய் இல்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டு நாய்ன்னு சொன்ன உடனே திரும்ப நாயை குற்றம் சொல்லுவாரு. இன்னொருத்தர் வந்து இல்ல அது ராணுவ தளபதி வீட்டு நாய் தான் அப்படின்னு உறுதியா சொன்ன உடனே இவரை குற்றம் சொல்லுவாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவருடைய நிலை மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கதை. அந்த அதேதான். மாதிரி அப்படியே அதே மாதிரி விஷயத்த நீங்க சொல்ற நான் கூடுதல் ஆட்சியரா இருந்தபோது ஆட்சியரா இருந்தவங்க ரொம்ப டஃப் அண்ட் எஃபிஷியன்ட் லேடி ஆஃபீஸர். எனக்கு முன்னாடி கூடுதல் ஆட்சியராக இருந்தவர் என்னுடைய பேட்ச்மேட் தான். அமர்ஜித் சிங் லாம்பான்னு இப்போ இதில் இருக்காரு, அமெரிக்காவில் இருக்காரு. அவர் வந்து அவருக்கு வந்து அவரையும் இந்த அம்மாவுக்கு இடையில நல்ல ஒருங்கிணைந்த இது கிடையாது. அதுக்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த இது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அவங்களுக்கும் இவருக்கு இடையில வேறுபாடு இருந்தது. ரெண்டுமே நல்லது தான், வேறு வேறு இது. எனக்கும் அவங்களுக்கு இடையில அது ஒருமித்த கருத்து இருந்தது. அதனால அவங்களுக்கு இவர் சொன்னார், இல்ல கலெக்டருக்கு உடனே ரொம்ப பிடிக்கும்ப்பா, என்னெல்லாம் பிடிக்காது, நான் என்ன சொன்னாலும் குறை சொல்லுவாங்க. இப்ப நீ கலெக்டர்கிட்ட போய் நாளைக்கு சொல்லு, சாரி மேடம் நான் இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லு, நீ எங்க பண்ண, உன் கைதான பண்ணிச்சுன்னா அந்நேரம் சொல்லுவாங்க, அந்நேரம் உன்னையே தான் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொன்ன. அது மாதிரி தான் இதெல்லாம். அந்த சிபிஐ அறிக்கையில இன்னும் ஒரு பகுதி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு சார். சமூக வாழ்க்கையில இயல்பாக இறையியலாளர்களாக இருக்கக்கூடியவர்களை, ஆன்மீக நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்களை இந்து மத வெறியர்களாக்கி மதச்சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அணி திரட்டி நல்லிணக்க சூழலையும் சமூக அமைதியையும் இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தையும் சமூக அமைதியையும் மோதல் களமாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பியூஷ் கோயல் இங்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை பெரிதாக்கி பேசுவதன் மூலமாக பியூஷ் கோயல் அதை செய்யறாருன்னு அந்த சிபிஐ அறிக்கை சொல்லுது. பியூஷ் கோயல் நேற்று சொன்னதுக்கு அந்த அறிக்கை வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு பிரதமரும் கூட அதே மாதிரி பேசுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்ப பேசுறோம்னா எலெக்ஷன் சமயத்துல கண்டிப்பா பேசுவார். அகைன் கோயிங் பை த பிரசிடென்ட்ஸ். சொன்னவர் தானே, 1-2 மாடு இருந்துச்சுன்னா அதுல ஒரு மாடு வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதம் இங்க வந்து உட்காந்துருக்கவனுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க காங்கிரஸ்கான எச்சரிக்கையா இருந்து கொண்டாரு. காங்கிரஸுடைய தேர்தல் இருக்கிறீங்க முஸ்லீம் லீக் தேர்தல் இருக்க மாதிரி இருக்குன்னாரு. இப்ப நான் கேட்கிற முஸ்லீம் லீக் ஒரு தேர்தல் இருக்கீங்கன்னா அந்த தேர்தல் இருக்க தப்பு இருக்கா? அப்ப முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கையினாலே தப்புன்னு சொல்லி அந்த பிரிசம்ஷன் அதுதான். அப்ப இது என்ன கருத்து சுதந்திரத்தை இவர் வெளிப்படுத்துறாரு, என்ன கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறாரு? இப்ப எலெக்ஷன் சமயத்தில் இவர் இதை விட கேள்வித்தரமா பேசுறா, நான் அதிசயப்பட மாட்டேன். இது வரைக்கும் அப்படித்தான் பேசியிருக்காரு. ஒரு பிரதம மந்திரி அப்படிங்கிற பதவிக்கு பொருத்தமான பேச்சே கிடையாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களோட யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த அறிக்கை வந்து அதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆன்மீக உணர்வுக்கோ மத உணர்வுக்கோ மத நம்பிக்கையாளர்களுக்கோ இறை மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர்களை வந்து சமூகத்தின் இன்னொரு மதத்தினருக்கு எதிரானவர்களாக மாற்றி அதுல அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்வது மட்டும்தான் இங்க பிரச்சனையாகுதுங்கிறத அந்த அறிக்கை சுட்டி காட்டுது. இது அதே உணர்வுல மக்களிடத்திலயும் போய் சேருதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. இவங்க அந்த உணர்வு போய் சேரக்கூடாது, வேற்றுமைகளை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு செய்கிறாங்க. அது என்னுடைய நண்பர் ரொம்ப கரெக்டாக சொன்னார். அது அவர் சொன்னார், பல ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு ஊரில், இப்போ இவர் இருக்காரு, அர்ச்சகர் இருக்காரு, ட்ரஸ்டி இருக்காரு, நீயும் நானும் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். நாளைக்கு நான் வந்து முஸ்லீம் மதத்துக்கு போயிட்டேன்னா உனக்கு அல்லது நீ போயிட்டீங்கன்னா நம்ம 2 பேர்ல ஒருத்தருக்கு அதை பற்றி அப்படியா அங்கே போயிட்டாரா அவ்வளோதான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த அர்ச்சகரோ அந்த இவரோ ட்ரஸ்டிக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இது மாதிரி போயிட்டாங்கன்னா. இதை நீ உணர்ந்துக்கணும். அதனால தான் மற்றவங்களை விட மதம் மாறுறதை பற்றி அவங்க குய்யோ முறையோன்னு கூக்குரல் இடுறது காரணம் மதத்து மேல உள்ள நம்பிக்கையோ மரியாதையோ கிடையாது. தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இப்படியே விட்டோம்னா கடைசியில் நமக்கு வந்து இதே இருக்காது, நமக்கு வருமானமே இருக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறதுனாலதான் அந்த எதிர்ப்பு இருக்குன்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எகெயின் எவ்ரிதிங் இஸ் எக்கனாமிக், பொருளாதாரம் தான். பட் 2 பேர் அல்லது ஒரு 10 பேர் போற இடத்துல 2 பேர் போயிட்டாங்கன்னா ஒருவேளை அதெல்லாம் இந்த மாதிரி உணர்வு இருக்கிறத புரிந்து கொள்ள முடியும். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல
சில 100 பேர் போறது வந்து அவ்வளவு பெரிய விஷயமாக பார்க்க முடியுமா சார் எக்கனாமிக்ஸ்ல? அவங்க பார்ப்பாங்க. இவரு சந்திரகுப்தனும் சாணக்கியனும் வந்து போய்கிட்டு இருந்தோம், நெருஞ்சி முள்ளு ஒண்ணு வந்து இவரு கால்ல குத்திருச்சு. மன்னர்கள்ல. சாணக்கியர் கால்ல. உடனே அதை சாணக்கியர்கள். எடுத்து வாயில போட்டு கசக்கி அதுக்கப்புறம் துப்புனார். உடனே இவர் கேட்டாரு, சந்திரகுப்தன் கேட்டாரு, குருவே அதை தூக்கி எறிஞ்சிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வாயில போட்டு சுவைச்சு கதைச்சு அதுக்கப்புறம் போடுறீங்கிறதுக்கு? தூக்கி எறிந்தால் இன்னொரு இடத்துல அது பெரிய விருட்சமாகிவிடும், அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிட வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. அது மாதிரி 10 பேர் 100 பேர் போனா கூட இல்ல, இந்த 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். இதெல்லாம் அவங்களுடைய நினைப்பு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்னும் ஒரே ஒரு செய்தி இருக்குது. ராகுல் காந்தி நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு விட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணுங்கிற உணர்வுகளை இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வேலை ஸ்கீம், வேலை திட்டத்தை எதிர்த்து ஏழை மக்கள் ஒன்று திரள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அவங்க களத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, வந்து பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. அதோட நிறைவு செய்யலாம். பப்ளிக் அஜிடேஷன் நடந்தால் ஒழிய இவங்க வந்து எதிர்க்கட்சியில் சொல்வதற்கோ, செய்தித்தாள்கள் சொல்வதற்கோ, ஊடகங்கள் சொல்றதுக்கோ இந்த அரசு வந்து கவலைப்படவே மாட்டாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கை உள்ளவங்க. ஆனா பப்ளிக் தொடர்ந்து அஜிடேட் பண்ணா, அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அஜிடேட் பண்ணா பயப்படும். அதுவும் இந்த மாதிரி அஜிடேஷன்லாம் லேண்ட் ஓன்டு கிளாஸஸ், அந்த மாதிரி லேண்ட் ஓனர்ஸ் தான் வந்து பண்ண முடியுது. அந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தின மாதிரி இதை சஸ்டைன் பண்றதுக்கெல்லாம் ஒரு வலிமை தேவைப்படுகிறது சார். ஏழை மக்கள் இந்த மாதிரி விஷயத்துல பலன் பெறக்கூடிய மக்களை அணிதிரட்டி அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு இன்னைக்கு யார் இடத்துல வலிமை இருக்குது? இல்ல, அதான் உண்மை. அதாவது ஏழை பணக்காரன் 2 பேரையுமே பாதிக்கிற மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா 2 பேரும் சேர்ந்து வந்து போராடுவாங்க. பணக்காரரும் ஏழைக்கு ஸ்பான்சர் பண்ணுவாரு, நம்முடைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டும் இருக்கேன்னு. அப்படி இல்லைன்னா கவலைப்பட மாட்டாங்க. நீங்க சொல்றது சரிதான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம் சார். இல்ல, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விசில் சிம்பிள் டிவிக்கு கொடுத்த உடனே விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. இது எதை காட்டுதுன்னே எனக்கு வழங்கல. இன்னும் தொடர்ந்து ஒரு சாரார் வந்து அவரு தாவேக்காக்கு போறாரோ என்னவோ சார், அவரு தேவைக்காக போறாரோ என்னவோ. போயிட்டாருன்னா நிம்மதியா இருக்குமே. காங்கிரஸ்ல இருந்துகிட்டே இது சொல்றதுனாலதான் நம்ம எல்லாம் பேச வேண்டியிருக்கு அதை பத்தி. ஏனையோ நாளைக்கு பார்ப்போம். பார்ப்போம் சார். ஓகே.